வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கோம். இங்க டாக்டர்ஸ் பெரிய பிரச்சனையா இருக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறதா போர்டில் எழுதுறாங்க. ஆனா 7 மணிக்கு மேல வந்து டாக்டர் பார்க்க முடியறது இல்ல. நர்ஸுங்களே வந்து ராத்திரியில டாக்டர்ஸா ப்ரொமோட் ஆயிடுறாங்க. அவங்க அடிஷனலா MBBS முடிச்சாங்களா, என்ன டிகிரி முடிச்சாங்கன்னு தெரியல. இங்க வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தா கூட டாக்டர் பார்க்க முடியறது இல்ல. கடந்த வாரம் கூட இங்க இருந்து ஒரு பேஷண்ட் IBP ஆகி கீழே விழுந்து நம்ம தம்பி ஒருத்தரை பக்கத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் எதுவுமே இல்லாம வக்கு இல்லாதவன், வலி இல்லாதவன், பணம் இல்லாதவன், வசதி இல்லாதவன், ஏழை, எதுவுமே வேற வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லாம தான் GHக்கு வரோம். அதுக்காக அவங்கள கேவலமா பார்க்க கூடாது இல்ல. இப்போ வரி பணம் எங்களை மாதிரி ஆட்களோட வரி பணத்துல தானே இந்த பில்டிங் எல்லாம் கட்டுறோம், சம்பளம் எல்லாம் வாங்குறீங்க. வர்றவனு நல்லா கவனிச்சுக்கிறது என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஒவ்வொரு முறையும் ஏதாவது தெரிஞ்ச டாக்டருக்கு போன் போட்டு, சார் நம்ம ஆளுக்கு வந்துக்கிறாங்க சார், கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க சார். ஏன் அவங்கவுங்க எல்லா டாக்டர்ஸுமே ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்டுங்களை அப்படிதான் ட்ரீட் பண்றோமா? கிடையாது. அங்க இருக்கிற அந்த மனநிலை உள்ள வரும்போது ஏன் இங்க இருக்கிற மருத்துவர்களுக்கு வரமாட்டேங்குது? அப்போ நாங்க இங்க வர்றவங்க எல்லாம் மனிதர்கள் கிடையாது. தனியார் மருத்துவமனைகளுக்கு போறவங்க மட்டும்தான் மனிதர்களா? அவங்க மட்டும்தான் வாழணுமா? நாங்கெல்லாம் சாகணுமா? அப்படின்றத உங்க கேள்விக்கே விட்டுறேன். மனசாட்சி இருந்தா கொஞ்சம் எங்களையும் எங்க பக்கமும் கருணை காட்டுங்க. நாங்க கெஞ்சியே கேட்டுக்கிறோம். வேற என்ன பண்றது? உரிமையோட கேட்கற காலம் மலையேறி போயிடுச்சு.